கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே. இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியுதுல்லப்பா? தெரியுதுங்க சார். நீ வந்து இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்தோம்னு நினைக்கிறீங்களா? இண்டக்டிவ் பார்த்தோமா? இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்தோம் இல்ல? இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் பார்த்தோம். அது இன்னும் பார்க்கல சார். லாஸ்டா நம்ம நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைல் இருக்கும் சார். அதான். சரி சரி. உங்களுக்கு ரெக்கார்டிங் போட முடியுதான்னு பாருங்க. சார் ஆல்ரெடி மீட்டிங் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது கம்மி. என்னப்பா ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுதுங்க சார். ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இட்ஸ் வந்து பர்மனன்ட் எஃபெக்ட். சரிங்களா? பர்மனன்ட் எஃபெக்ட். பர்மனன்ட் எஃபெக்ட். அது இல்லாம இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஷியல், சரிங்களா, அண்ட் தென் பர்மனன்ட் ஷிஃப்டிங். partial and permanent shifting. Partial and permanent shifting of sigma electrons. Sigma electrons எங்க அப்படின்னா towards more electronegative atom. எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் எங்க இருக்கோ அதை வந்து நோக்கி நகர்ந்துச்சுன்னா, அதை பார்த்து நகர்ந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ரீசன் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு ரீசன் என்ன? இண்டக்டிவ் எஃபெக்டோட inductive effect is distance dependent. Inductive effect வந்து distance dependent effect. Reason of the inductive effect வந்து reason of the inductive effect வந்து என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ
நெகட்டிவிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரிங்க. இது எவ்வளவு இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் எவ்வளவு வரைக்கும் வந்து இட்ஸ் எஃபெக்டிவ் only third carbon up to third carbon. அப்ப ஃபோர்த் கார்பனுக்கு அப்புறம் இந்த இது வந்து அவ்வளவா வேலை செய்யாது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இது எதுல வேலை செய்யாது? இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் பை பாண்ட்ஸ். அப்ப சிக்மா பாண்ட்ஸ்ல மட்டும்தான் வேலை செய்யும், பை பாண்ட்ஸ்ல வேலை செய்யாது. அப்ப இண்டக்டிவ் எஃபெக்ட் inversely proportional to distance. இது என்ன சொல்றோம்? inversely proportional to distance. ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கிளியர்? அப்ப இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இசட்டுங்கிற ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கு, ஒரு இசட்டுங்கிற ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இப்ப இதை சுத்தி நமக்கு என்ன அப்படின்னா நிறைய கார்பன் சொல்லிட்டே போலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது டெல்டா பிளஸ், இது ரெண்டாவது கார்பன் 2 டெல்டா பிளஸ், இது என்ன இருக்கும் 3 டெல்டா பிளஸ், இது 4 டெல்டா பிளஸ், 5 டெல்டா பிளஸ் சொல்லலாம். ஆனா இந்த எஃபெக்ட் எது வரைக்கும் தான் இருக்கும்? அப்ப இந்த கார்பன்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க, ஏன்னா இதான் மோர் எலக்ட்ரானிக், அப்ப கார்பனோட எலக்ட்ரான் இங்க வரும். ஒவ்வொன்று என்ன ஆகும்? இப்படி இசட்டை நோக்கி போகும். எல்லாமே என்ன ஆகும்? புல் டுவர்ட்ஸ் த்ரூ த அப்போ இது எல்லாமே போகும். ஆனா இது வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கும். இது தேர்ட் கார்பன் வரைக்கும் இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க இந்த ஃபோர்த் கார்பன் வந்து வேலை செய்யும். அவ்வளவா வந்து நமக்கு என்ன இருக்காது. சப்போஸ் இதே இசட் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்குன்னா, இதே கார்பன் இதே இசட் வந்து இப்போ இது வந்து என்ன இருக்கும்? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொன்னேன். இப்போ லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், இது இசட் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் ஏன் ஒரு 4-5 கார்பன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப என்னது டெல்டா பிளஸ், 2 டெல்டா பிளஸ், 3வது கார்பன், 4வது கார்பன், 5வது. இப்ப என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அங்க இல்லாம கார்பன், ஏன்னா இது ரொம்ப லெஸ் நெகட்டிவ், இதெல்லாம் எப்படி போயிடும்? இந்த மாதிரி போயிடும். இங்க இருந்ததெல்லாம் இசட்டை நோக்கி வரும், இங்க இருந்ததெல்லாம் ஆகும் அப்படியே கார்பன் நோக்கி. லெஸ் நெகட்டிவ் ஆட்டம் இந்த குரூப் வந்து இது இடத்துல ஜீன் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? இசட்னு போட்டுருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? ரைட். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 டைப்பா பிரிக்கிறோம். டைப் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து 2 டைப்பா பிரிக்கிறோம். Inductive effect, 2 type of inductive effect. ரெண்டு டைப் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் ஐ அப்படின்னு சொல்றோம். மைனஸ் ஐ எஃபெக்ட் பிளஸ் ஐ எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்ல மைனஸ் ஐ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இது என்னது? மோர், இதுல ரொம்ப மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கணும். இதுல என்ன இருக்கணும்? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இதுல இருக்கணும் பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா. இன்னொன்னு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது என்ன ஆகும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்.
ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் என்ன இருக்கும், டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் நிறைய வச்சிருக்கோம், அதனால என்ன, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பெருசா சிரமம் இருக்காது. இருக்கா? இருக்கா? இது ஏன் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப், என்ன காரணம் அப்படின்னு சொல்லனா, எலக்ட்ரான் வந்து இதுல ரிச்சா இருக்கும். இதுல என்ன இருக்கும், ரிச் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ரிச் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப ரிச் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம் ரிச் எலக்ட்ரான் ஆட்டமா இருக்கும். அப்ப ரிச் எலக்ட்ரானா இருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், இட் ஹஸ் லோன் பேர்ஸ். கரெக்ட் தானே? எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அது என்னவா இருக்க முடியும், நான் தேவைக்கு அதிகமா வச்சிருக்கேன்னா அங்க என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப லோன் பேர் இருக்கும். தட் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். தட் மீன்ஸ் என்ன சொல்றோம், நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அல்லது நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டம். ரைட்டா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஒரு சின்ன ஷார்ட்கட் இது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா, நல்லா புரியுங்க. இந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். sp நைட்ரஜன், நல்லா புரியுங்க. sp நைட்ரஜன், அதுக்கப்புறம் sp2 நைட்ரஜன், தென் sp3 நைட்ரஜன். sp3 நைட்ரஜன் என்ன வேல்யூ சொல்றோம், sp2 நைட்ரஜனுக்கு 5. sp-க்கு வந்து 5.1 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இது 4.1 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேவா? இன்னொன்னு என்ன சொல்றோம், 3 அப்படின்னு சொல்லி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளவு இது, இதெல்லாம் என்ன வேல்யூ, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி கார்பனுக்கு, என்ன சொல்றோம்னா, இப்ப நைட்ரஜனுக்கு என்ன சொல்றோம், அதே மாதிரி தான் கார்பன், sp கார்பன், sp2 கார்பன், தென் என்ன பண்றோம், sp3 கார்பன். இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.2. இதோட வேல்யூஸ் என்ன இருக்கு, 3.25, 2.75, 2.50. இந்த வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. sp-னா அதிகம் அப்படி வச்சுக்கோங்க. sp-னா அது நைட்ரஜனா இருக்கலாம் அல்லது கார்பனா இருக்கலாம். sp-னா அதிக வேல்யூ, sp2-னா அதுக்கு அடுத்து, sp3ங்கிறப்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ரைட்டா? sp, sp2, sp3 எல்லாம் தெரியும் இல்லையா? sp-னா என்ன அர்த்தம், sp-னா என்ன அர்த்தம், ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். sp2-னா என்ன அர்த்தம், டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். sp3-னா என்ன, சிங்கிள் பாண்டட். இது தெரியும் நினைக்கிறேன். இது தெரியும் இல்லையா? தெரியுமா? தெரியுமா? இதுல எத்தனை பாண்ட் இருக்கும், இது சிக்மா பாண்ட், இது சிக்மா பாண்ட், இது பை பாண்ட், இது சிக்மா பாண்ட், பை பாண்ட், பை பாண்ட். ஓகேவா? சரியா? ரைட். ஓகே. இப்ப காம்பவுண்ட்ஸ் போகும். இப்ப என்ன பண்றோம், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பென்சீன் ரிங் போடுறேன். ஒரு பென்சீன் ரிங் போட்டு என்ன பண்றேன்னா இப்படி இருக்கு. இதுல என்ன கேக்குறாங்க, which one, அதாவது பென்சீன் வந்து என்ன, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த அல்கைல் வந்து என்ன குரூப் அப்படின்னு கேட்கிறேன். இப்ப வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இது அப்படின்னு கேட்கிறோம். வாட் இஸ் தட் எஃபெக்ட் அப்படின்னு. இப்ப இது என்ன எஃபெக்ட் கொடுக்கும், வாட் இஸ் த பார்ட் ஆஃப் திஸ், என்னது, ஃபைண்ட் அவுட் பிளஸ் ஐ ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு ரெண்டு பார்ட்டா கொடுக்குறோம். இப்ப பென்சீன் என்ன, இந்த அல்கைல் குரூப் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். பென்சீன் என்னவா இருக்க முடியும், பென்சீன் என்னவா இருக்கு, sp2 கார்பன் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? கிளியர்? அப்போ இது வந்து sp2 கார்பன், sp2 கார்பன் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளவு, sp2 கார்பனுக்கு எவ்வளவு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, 2.75. எவ்வளவு, 2.75. ஓகேவா? ரைட். இது எவ்வளவு இருக்கும், sp3 கார்பன், இது என்ன கார்பன், sp3 கார்பன். sp3 கார்பன்ங்கிறப்ப இதோட கம்மியா தான் இருக்கும். அப்போ 2.50. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எவ்வளவு, இது. இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடலாம், எதுல வேல்யூ அதிகமா இருக்கு,
SP2 போயிருக்கு. SP2ல இருக்கு. அப்படிங்கிறப்ப எது அதிகமான வேல்யூவோ அது என்னது? -I பார்ட். எது கம்மியா இருக்கோ அது +I பார்ட். எது அதிகமா இருக்கோ அது அதிகமான பார்ட். இது +I பார்ட். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? புரியுது. Yes, sir. இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். என்னது பாருங்க. இப்போ இது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட். எந்த பக்கம் +I, எந்த பக்கம் -I? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? இது என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? Sir, first Double bond வந்து SP2 sir. +I-ஆ -I-ஆ? இது +I ஆர் -I? இது +I ஆர் -I? எது கரெக்ட்? எது கரெக்ட்? செகண்ட் ஒன் வந்து -I சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெரி ரைட் சைடு. இது வந்து +I, இது கிடையாது. ரைட்டா? இது +I, இது -I. ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா கண்டுபிடிக்க? புரியுதுங்க சார். புரியுது இல்லையா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா அப்படியே ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 4 எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. பீனால் இதுல நான் நோட் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்றேன். ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3. ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளவு? 3. உங்க ஹிண்ட்ஸ்க்காக சொல்றேன். ஓகேவா? 3.5. 3.5. ஆக்சிஜனோட நெகட்டிவிட்டி எவ்வளவு? 3.5. அடுத்த காம்பவுண்ட். முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே சார்.
சிரமமா இருக்கா தம்பி? சார் சிரமமா இருக்கா? இல்லைங்க சார். இது சிக்ஸ்த்து மட்டும் கொஞ்சம் தெரியலங்க சார். இல்ல போடுங்க பொறுமையா போடுங்க. ஆ சார் 6th 1 10th 1 மட்டும் தெரியுங்க சார். மற்றதெல்லாம் போட்டேங்க சார். பாருங்க, ஆக்சிஜனுக்கு வந்து 3.5, இதுக்கு எவ்வளவு 2.75 இல்லையா? 2.75 இது sp2 ஆக்சிஜன். இப்ப இது பாக்குறப்ப -5 இது ஃபுல்லாவே பிளஸ். கரெக்டா? இது -i என்னது பிளஸ் ஐ, இதோட பிளஸ் ஐ. கரெக்டா நான் சொல்றது? இது -i இது பிளஸ் ஐ. இது பாருங்க, sp2 கார்பன் இது என்ன இருக்கு? sp3 கார்பன். அப்ப இது -i இது பிளஸ் ஐ. ஓகேவா? ரைட் தானே? -i இது பிளஸ் ஐ, இது பிளஸ் ஐ. ஆக்சிஜன் இருக்கிறதுனால இது -i இது பிளஸ். இதுல என்ன இருக்கு? என்ன காரணம்? ரெண்டுமே பண்ண முடியாது. அதனால என்ன பாசிபிள் காட்டவே முடியாது. ஓகேவா? இது வந்து என்னன்னா ரெண்டுமே sp2, அதனால என்ன ஆகாது, இது காட்டாது. do not show the inductive effect. சரியா? ஓகேவா? புரியுதாப்பா? எல்லாம் கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10மே ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்ததா? அந்த 7th 1ல மட்டும் நம்ம C டபுள் பாண்ட் இது மட்டும் தான் இருக்குங்க சார். இந்த ரிங்கோட அட்டாச் ஆகிக்கிற குரூப் மட்டும் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சார். ஆமா. ஓகே சார். ஆமா.
அப்படியே பண்ணீங்கனாலும் இதுவும் ஆக்சிஜன் அதிகம் தானே? நீங்க 2வது பண்ணாலும் ஆக்சிஜன் அதிகம் தானே? ஆமாங்க சார். கரெக்ட் தானே? நீங்க சரி, அப்படி கன்சிடர் அதுக்கு பண்ணாலும் அது அதிகம் தான். நான் டோட்டல் சொல்லுங்க. ரிங் அதுக்கு எடுத்தேங்க சார். அதுக்கு நான் டோட்டல் ரிங் எடுத்துட்டு போட்டேன். மைனஸ் தான் வந்துச்சு. சரி. ஓகே, மாத்திக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? இல்ல உங்களுக்கு டஃபா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க, நான் அந்த இடத்துல நிறுத்தி பொறுமையா சொல்லி தரேன். ஓகேவா? சரி, இப்ப என்னன்னா ஒரு சின்ன இது சின்ன ட்ரிக்ஸ் தான், அல்லது நோட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சரி. இப்போ பீரியாடிக் டேபிள் பாருங்க. பீரியாடிக் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பீரியாடிக் டேபிள் பாருங்க. செகண்ட் பீரியாடிக் டேபிள் பாருங்க. ஹைட்ரஜன் இருக்கா? அதுக்கு அடுத்து கீழே பாருங்க. ஹைட்ரஜனுக்கு அடுத்து பாருங்க. ஹைட்ரஜனுக்கு அடுத்து கீழே பாருங்க. ரைட் சைட்ல பாருங்க. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இருக்கா? போரான்ல இருக்காப்பா? செகண்ட் பீரியட் பாருங்கங்கிறேன். போரான் இருக்கா? கார்பன் இருக்கா? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். அப்படியே கீழே வாங்க. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா இது? இப்ப இதுதான் நான் எழுத போறேன். இதுதான் நான் என்ன பண்ணேன்? எழுத போறேன். என்னென்ன எழுத போறேன்? என்ன எழுத போறேன்னா ஒவ்வொன்றுக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ காட்ட போறேன். வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ ஹைட்ரஜன் இருக்கு. நல்லா இருக்கு. ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, அடுத்து என்ன இருக்கு? நைட்ரஜன், தென் ஆக்சிஜன் ஃபேமிலி. அதுக்கப்புறம் இருக்கு, அது தேவையில்லை நமக்கு. அடுத்து என்ன இருக்கு? ஃப்ளூரின் இருக்கு. அடுத்தது ஃப்ளூரின் இருக்கு. சரியா? ஃப்ளூரின் அடுத்து என்ன இருக்கு? குளோரின் இருக்கு. குளோரின் அடுத்து என்ன இருக்கு? புரோமின் இருக்கு. புரோமின் அடுத்து என்ன இருக்கு? அயோடின். ஓகேவா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? நைட்ரஜன் கீழே பாஸ்பரஸ் இருக்கும், ஆக்சிஜன் கீழே சல்பர் இருக்கும். ஆக்சிஜன் கீழே சல்பர் இருக்கும். ஓகேவா? இப்ப ஒவ்வொன்றுக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ண உங்களுக்கு என்ன வந்துடும்? ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப ஹைட்ரஜனுக்கு 2.1. ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? 2.1. இது 2. ஓகேவா? இது எவ்வளவு? 2. அடுத்து என்ன இருக்கு? 2.5. கார்பனுக்கு எவ்வளவு? 2.5. நைட்ரஜனுக்கு எவ்வளவு? 3. ஆக்சிஜனுக்கு 3.5. சல்பருக்கு ஃப்ளோரினுக்கு 4. ஃப்ளோரினுக்கு 4. அடுத்தது குளோரினுக்கு 3. குளோரினுக்கு எவ்வளவு? 3. தென் 2.8. தென் 2.5. 2.5. ஓகேவா? இப்ப இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு இதுக்கு 2.1. அடுத்தது சல்பருக்கு எவ்வளவு இருக்குன்னா 2.5. பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு வர்றதை பார்க்கலாம். லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுறத அப்படியே பார்க்கலாம். பார்க்கலாமா இல்லையா? பார்க்கலாமா? இது என்னது? மேல நான் சொன்னதெல்லாம் என்ன வேல்யூ? எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. என்ன வேல்யூ இது? எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? இதை வச்சுட்டு சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? இது வந்து பிளஸ் ஐ அதிகமா காட்டுது அல்லது மைனஸ் ஐ காட்டுது அல்ல ஆர்டர் ஏதாவது ஒன்று. சரியா? இப்ப நான் பாக்குறேன் பாருங்க. எழுதிட்டேன். சரியா? அல்லது இது ரெக்கார்டிங் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன்.
இதுல ஏதாவது உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்க. சொல்ல முடியுமா அப்படின்னு மட்டும் பாருங்க. சொல்ல முடியாதுன்னு பாக்குறீங்களா? பார்க்கலாமா? எழுதிக்கிறீங்களா? பார்க்கலாமா? ஒரு செகண்ட் சார் எழுதுறேன். எழுதுங்க, பொறுமையா நிதானமா பண்ணுங்க, அவசரம். அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. எது வந்து அதிகமான மைனஸ் ஐயா பிளஸ் ஐயா அப்படிங்கறத நீங்களே தட் மீன்ஸ் ஆர்டர் போடுங்க. ஓகே. ஆர்டர் போடுங்க. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. புரோமினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.8. கேட்கலப்பா? புரோமினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. புரோமின்கா? ஆமாம் சார். புரோமின்கா கேக்குறீங்க? 2.8. 2.8. ஓகே சார். 2.8. இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் சேர்த்துங்க. OCH. சொல்லுங்க சார். முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே சார். முடிச்சிட்டோம் சார். உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும் புளோரினுக்கு அதிகமா இருக்கும். அதனால புளோரின், அடுத்தது குளோரின், அடுத்தது புரோமின், அடுத்தது என்னது புரோமின் அயோடின். அப்ப 4 இல்லையா, 3, 2.8, 2.5. அப்ப எதுல அதிகமா இருக்கு? இல்ல அதிகமா. ஆர்டர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி. கரெக்டா? நம்ம போட்டிருக்க கரெக்டா ஆர்டர்? ரெண்டு பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா நம்ம எதை தான் கம்பேர் பண்ணணும்? ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் தான் கம்பேர் பண்ணணும். ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் அண்ட் சல்ஃபர் கம்பேர் பண்ணும்போது which one is correct? ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 3.5. சல்ஃபருக்கு எவ்வளவு? 2.5. அப்ப எது அதிகமா இருக்கு? இது அதிகமா இல்லையா? இதை மைனஸ் ஐல இது அதிகமா இருக்கு. அடுத்தது ஆக்சிஜன் சல்ஃபர் கம்பேர் பண்றீங்க, அதுவும் அதிகமா தான் இல்லையா? ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்ப ரெண்டு பக்கம் H2, அதை பத்தி நம்ம கவலை. நைட்ரஜன் பாஸ்பரஸ் பாக்குறோம். நைட்ரஜனுக்கு எவ்வளவு? 3.3. பாஸ்பரஸ்க்கு எவ்வளவு? 2.1. அப்ப இதுதான் அதிகம். அடுத்தது இது ட்ரிபிள் பாண்ட், இது டபுள் பாண்ட். டபுள் பாண்ட்ல என்ன இருக்கும்? ட்ரிபிள் பாண்ட் தான் அதிகம். கரெக்ட் தானே? கரெக்டா நான் சொல்றது?
அடுத்த இதுல பாக்குறீங்க, இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் மைனஸ் ஐ எஃபெக்ட். இதுவும் மைனஸ் ஐ எஃபெக்ட் தான். ஆனா இதை விட இது கம்பேர் பண்ணும் பொழுது என்னதான் இதோட வேல்யூ அதிகம் கம்மி. சரியா? இங்க ரெண்டு ஆக்சிஜன், அங்க ஒரு ஆக்சிஜன், இவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் ஃபர்ஸ்ட்ல போட்ட அதே தான். அதுக்கோட கார்பன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதோட என்ன பண்ணிட்டாங்க, கார்பன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அப்ப இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது இண்டக்டிவ் எஃபெக்ட். நல்லா புரிஞ்சுக்கலாம். மைனஸ் ஐ இண்டக்டிவ் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. பர்ஃபெக்டான ஒரு வார்த்தை. என்னது இண்டக்டிவ் எஃபெக்ட், மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் யாரோட டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா? சரி, இப்போ இதுல என்ன பண்றோம், இன்னும் ஒரு 4 கொஸ்டின் மட்டும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட ஷார்ட் கட்ஸ் போயிடும். இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனாவது கொஸ்டின் முடிச்சோம்? சரி, கம்பேர் தான். எங்கேயாவது உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? உங்க பிரச்சனை சொல்லித்தரல ஒண்ணுமே இல்லை. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மெமரி பண்ணணுமான்னா வேண்டியது இல்லை. மெமரி பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரியா? அப்படியே ப்ராக்டிஸ்ல வந்துடும். ரெகுலராகவே பண்ணுனீங்க அப்படின்னா வந்துடும். ரெகுலரா பண்ணாலே என்ன ஆயிரும்? ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. இப்போ நார்மலா என்ன ஆகும், ஹைட்ரஜன் சிஎல் மட்டும் தான் பார்க்கணும். சிஎல்க்கு அதிகம். இது ட்ரிபிள் பாண்டு இல்லையா? ட்ரிபிள் பாண்டு இதுல இருக்க டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டுக்கு தான் அதிகம். ஃப்ளூரினா ஹைட்ரஜனான்னு பாக்குறப்ப இதுதான். இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனா இதுவா அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டு, அதே மாதிரி இங்க நைட்ரஜன் என்ன அப்படின்னா அல்கைல் பாண்டு. சரிப்பா? இப்போ வந்து இந்த இடத்துல அல்கைலுக்கு பதிலாக கார்பன் வச்சுக்கலாம். இது எப்படி மாத்திக்கலாம்? நைட்ரஜன் கார்பன் பார்க்கலாம். இப்ப சாதாரணமா இது என்ன ஆகும், இது 1s ஆர்பிட்டல், இது 2s ஆர்பிட்டல் இல்லையா? கரெக்ட் தானே? 2p ஆர்பிட்டல். நைட்ரஜன் வந்து என்ன இருக்கு, p பிளாக் எலிமெண்ட். கரெக்ட் தானே? இது 2p ஆர்பிட்டல், 2p ஆர்பிட்டல். நான் சொல்றது கரெக்டாப்பா? கரெக்டா?
ஹைட்ரஜன் 1s ஆர்பிட்டல், இது 2p ஆர்பிட்டல். அப்ப இது என்ன அப்படின்னா ஸ்மால் பாண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலா இருக்கும். இது ரெண்டுமே 2p அப்படிங்கிறதுனால என்ன இருக்கும், லார்ஜ் பாண்ட். அப்ப எது பெருசா இருக்கு, இது பெருசா இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நார்மலாவே இதுதான் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? நார்மலா இதுல இருக்கும் sp2 கார்பன் தான் அதிகமா இருக்கும். பட் இதுல sp2 கார்பனா இருந்தா நான் முதல்ல சொன்னதுதான். என்ன இருக்கு, கார்பன் ஹைட்ரஜன், இங்க கான்ஜுகேஷன் டபுள் பாண்டு, அங்க வந்து நார்மல் டபுள் பாண்டு. ஓகேவா, புரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன டபுள் பாண்டு, கான்ஜுகேஷன். பென்சீனுக்குள்ள, அதாவது ரிங்குக்குள்ள இருந்தா அந்த டபுள் பாண்டு வேல்யூ அதிகம். சரியா? நார்மல் ஓபன் செயின்ல இருக்கிற டபுள் பாண்டை விட கான்ஜுகேஷன் டபுள் பாண்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஓகேவா, ஷார்ட்கட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. இதுல என்ன பண்றீங்க, நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா, புரியுதா? ஓகே சார். புரியுதா உங்களுக்கு? சாதாரணமா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மெம்பர் ரிங் கொடுக்குறாங்க. ஒரு 5 மெம்பர் ரிங்கை கொடுத்து இதையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு 5 மெம்பர் ரிங் கொடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா எது அதிகமா இருக்கும், இது அதிகமா இருக்கும் இல்லையா? 2 ஆக்சிஜன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அதே சல்ஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுல அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால, 2 ஆக்சிஜன் இருக்கா, அதனால இதுக்கு தான் அதிகமா இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? சப்போஸ் கார்பன்ல CH2 CH2Cl, அதே மாதிரி ஒரு செகண்ட் கார்பன்ல 2 Cl, தேர்ட் கார்பன்ல 3 Cl. எதுல அதிகமா இருக்கும், எதுல அதிகமா இருக்கும், A, B, C. இதுல அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து இதுல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கலாம். இல்ல இப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல. புரியுது. இன்னொரு கம்பேரிசன் பாருங்க. ஒரு sp3 கார்பன் இல்லையா, இது sp3 கார்பன். அதே மாதிரி ஒரு sp3 நைட்ரஜன், ஒரு sp3 நைட்ரஜன். இது sp கார்பன், அடுத்தது என்ன பண்ணலாம், sp நைட்ரஜன் போடலாம். ஒரு என்ன பண்ணலாம், sp3 நைட்ரஜன். ஏழு வேல்யூ அதிகம், sp3 கார்பனுக்கா sp3 நைட்ரஜனுக்கா? இது sp கார்பன் இல்லையா, sp கார்பன். இது என்னது, sp3 நைட்ரஜன். எதுக்கு வேல்யூ அதிகம், இது 3.25, இது 3. எதுக்கு அதிகம், sp கார்பன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இது என்னது, sp3 நைட்ரஜன். இது என்னது, sp2 கார்பன். எதுக்கு வேல்யூ அதிகம், sp2 கார்பன் எவ்வளவு, 2.75. இது எவ்வளவு, 3. எதுக்கு வேல்யூ அதிகம், ரைட் சைடு நைட்ரஜன். ஈஸியா இருக்காப்பா, கஷ்டமா இருக்கா? அதே sp3 கார்பன், sp3 கார்பன், sp2 நைட்ரஜன், sp2 நைட்ரஜன். எதுக்கு அதிகம், sp கார்பன். sp கார்பனோட வேல்யூ எவ்வளவு, 3.25. sp2 நைட்ரஜன் 4.1. இதுக்கு வேல்யூ அதிகம்,
sp2 nitrogen. ஓகே. ஈஸியா இருக்கா? ஈஸி. மறுபடியும் ஒரு ப்ரிவியூ பாருங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? பர்மனன்ட் எஃபெக்ட். சரிங்களா? எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பர்மனன்ட் எஃபெக்ட் நான் முதலே சொன்னேன். என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இங்க அதிகமா இருக்குன்னா, இங்க பாருங்க, இங்க அதிகமா இருக்குன்னா எல்லாமே இதை தான் வந்து இதை ஃபாலோ பண்ணி வரும். ரைட்டா? நம்மள்ட்ட காசு நிறைய இருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள வந்து பார்த்து இது பண்ணுவான். இதே வந்து நம்மள்ட்ட காசு கம்மியா இருக்குன்னா நம்மள விட்டு விலகி போகும். அதுதான் இது. சரியா? காசு அதிகமா இருந்தாலும் நம்மள விட்டு வரும். அப்ப எவ்வளவு தூரம் வர முடியும்? 3வது கார்பன் வரைக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கும். 4வது கார்பன்ல இந்த எஃபெக்ட் இருக்காது. அதனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு மெயின் காரணமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான். சரிங்களா? தேர்ட் கார்பனுக்கு அப்புறம் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. சிக்மா பாண்டு தான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லா பாண்டுமே பாருங்க சிங்கிள் பாண்டு. சிங்கிள் பாண்டுக்கு என்ன பேரு? சிக்மா பாண்டுன்னு பேர். சிக்மா பாண்டு எதை நோக்கி நகரும்? எதுல எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த ஆட்டத்தை நோக்கி நகரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? புரியுது சார். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருந்தா பிளஸ் ஐ எஃபெக்ட், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருந்தா மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகேவா? இந்த இது எல்லாமே ஒரு தடவை பாருங்க. எதா புரியலன்னா சொல்லுங்க. ஒரு தடவை பாருங்க. இந்த நோட்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, பாத்துங்க. இது வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த கிளாஸ் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு இல்லையா? பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த ஸ்லைடு போகும். படிங்க. இந்த தெரிஞ்சுக்க வேண்டியது ஷார்ட்கட்டு. அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவ். புரியுதாப்பா? பாத்தீங்களாப்பா? ஹலோ, தம்பி கேக்குதா? ஹலோ தம்பி, லைன்ல இருக்கீங்களா? தம்பி இருக்கீங்களா? ஹலோ சார் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். இல்ல, அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப கேக்குதாப்பா?
கேக்குதா? ஹலோ, கேக்குதாப்பா? கார்ல தானே இருக்கு. கேக்குதாப்பா? ஹலோ, போர்டு தெரியுதாப்பா? போர்டு தெரியுதா? தம்பி போர்டு தெரியுதா? ஹலோ, தம்பி கேக்குதாப்பா? ஹலோ, கேக்குதாப்பா? இப்ப நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. ஹலோ, ஓகேப்பா, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? சரி, நீ கிளாஸ் எழுதுப்பா. சரி, டைம் ஆச்சு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு ஒன்றும் இது இல்லை, இன்னும் 2 கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா எனக்கு பேச சொல்லுவோம். புரிஞ்சது, கிளாஸ் கண்டினியூ பண்ணணும்னா நாளைக்கு பேச சொல்லுவோம். எப்போ ஃப்ரீயா இருக்கா பேச சொல்லுவோம். 10 மணிக்கு மேலே பேச சொல்லுவோம்.